நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே வடலிவிளை கிராமத்தில் தமிழர்களின் பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு இணையாக இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் விளையாடி சாதனை. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டிற்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சாதனை செய்து வருவது நெல்லை மாவட்டம் பணகுடி அருகேயுள்ள வடலிவிளை கிராமத்தில் பொங்கல் பண்டிகை தோறும் நடைபெற்று வருவது வியப்பை அளித்து வருகிறது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக பாண்டிய நாட்டில் இளவட்டக்கல்லை தூக்கி சுமக்கும் வீர விளையாட்டு நடைபெற்று வருவது இயல்பு. இளவட்டக்கல்லை தூக்கி சுமக்கும் இளைஞனுக்கு பெண்ணை மணமுடித்து கொடுத்தது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்தது. நாகரிக காலத்தில் அந்த வழக்கம் மறைந்து போனாலும் தென் மாவட்டங்களில் பல சிற்றூர்களில் இன்றளவும் இளவட்டக்கல்லை தூக்கும் போட்டி நடத்தப்படுகிறது. வெற்றி பெற்றவர்களுக்கு தற்போது பரிசுகள் மட்டுமே வழங்கப்படுகிறது. இளவட்டக்கல் பொதுவாக சுமார் 55, 60, 98, 114 மற்றும் 129 கிலோ எடை கொண்டதாகவும் முழு உருண்டையாக வழுக்கும் தன்மை கொண்டதாக எந்த பிடிப்பும் இல்லாமல் கைக்கு அகப்படாத வடிவத்தில் இருக்கும். இளவட்டக்கல்லுக்கு கல்யாணக்கல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தமிழர்களின் உடல் பலத்திற்கும் வீரத்திற்கும் சாட்சியாக திகழ்ந்த இந்த இளவட்ட கற்கள் இன்றைக்கு பல ஊர்களில் தம்மை தூக்கி சுமப்பார் யாரும் இல்லாமல் பாதியளவு மண்ணில் புதைந்து கிடக்கும் பரிதாபத்தை காண முடிகிறது. இருந்தபோதிலும் தற்போது நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே வடலிவிளை கிராமத்தில் இளவட்டக்கல் தூக்கும் விளையாட்டு போட்டி வழக்கம் போல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதேபோன்று உரல் தூக்கும் போட்டியிலும் பங்கு பெற இளைஞர்களுக்கு இணையாக இளம் பெண்களும் தங்களை தயார்படுத்தி விளையாடினர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. ஏற்பாடுகளை வடலிவிளை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.